Good morning students. இந்த வீடியோல நம்ம square root of polynomials அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து square root அப்படினா என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க 9 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு square root ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படினா அதோட ரிசல்ட் 3. இப்போ இந்த ரிசல்ட் கரெக்ட்டா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? 3 into 3 போட்டோம்னா 9 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிச்சு அப்படினா இது கரெக்ட். இப்போ இது வந்து சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் நான் நம்பர்ஸ் வச்சு சொல்லிட்டேன். இதுவே பாலினாமியல் கொடுத்து அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு மெத்தட்ஸ் வேற இருக்கு. ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. ஃபேக்டரைசேஷன் மெத்தடும் டிவிஷன் மெத்தட் ரெண்டு இருக்கு. அது எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. இப்ப p of xங்கிறது ஒரு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணா சப்போஸ் நம்மளுக்கு q of x அப்படின்னு இன்னொரு பாலினாமியல் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ இந்த q of x ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா p of x again கிடைக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 25x power 4 அப்படிங்கிற பாலினாமியல் எடுத்துட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 5x ஸ்கொயர். இப்போ இந்த 5x ஸ்கொயரா ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 25x power 4 கிடைக்குது. சரியா? இது வந்து சிம்பிளா ஈஸியா இருக்கிற ஒரு பாலினாமியல் எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன். இதுவே வந்து கொஞ்சம் டிகிரி அதிகமா இருக்கிற பாலினாமியலோ அல்லது மல்டிப்ளிகேஷன்ல நிறைய நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பாலினாமியலோ எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் எக்ஸாம்பிள்குள்ள போலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு எப்படின்னு சொல்றாங்க. the square root of a given positive real number is another number which when multiplied with itself is the given number. இப்ப 9ங்கிற ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா அதோட another நம்பர் 3ன்னு கிடைக்கும். which when multiplied with itself அதாவது 3 cross 3 3 into 3 into 3 வேல்யூ என்ன 9. so இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட். similarly பாலினாமியலுக்கு டிஃபைன் பண்றாங்க. similarly the square root of a given expression p of x is another expression q of x which when multiplied by itself gives p of x. அதாவது q of x ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணா again p of x கிடைக்கணும். இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல். இப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட் இருக்கு. ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அண்ட் டிவிஷன் மெத்தட். சிம்பிளான ப்ராப்ளமா தெரிஞ்சிச்சுன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடே போட்டுடலாம். இல்லைன்னா டிவிஷன் மெத்தடுக்கு தான் போகணும். சரியா? இப்போ ரெண்டு மெத்தட் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இப்போ ஸ்கொயர் ரூட் இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டேர்ம் வந்து இப்போ இதை வந்து ஸ்கொயர் ரூட் குள்ள கொண்டு போயிட்டு இதோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 144/81 இதுக்கு என்ன இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம். இப்போ 144 அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம்? 12 into 12 எழுதலாம். 81 அப்படிங்கறத 9 into 9. அப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது சரியா? ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்? நான் ஸ்கொயர் ரூட் போட்டுறப்பா சும்மா இப்படி போட்டா அது தப்பாயிரும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்? ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிடும். அதாவது 12/9 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு 4/3 கிடைக்கும். சோ இதை வந்து நம்ம 4/3 எழுதிக்கலாம். தென் a power 8க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா எப்படி போடணும்? a power 8 அப்படின்னா 8க்கு ஸ்கொயர் ரூட் போடணுமா? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியெல்லாம் வராது. 8க்கு ஸ்கொயர் ரூட்லாம் இல்ல. இப்ப வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா a power 4ன்னு போடுவோம். அதாவது டிவைடட் பை 2 தான் போடுவோம். ஸ்கொயர் ரூட் போட மாட்டோம். சரியா? ஏன்னா a power 4 into a power 4 வரும்போது a power 4 plus 4 a power 8 அப்படிதான் எழுதணும். சரியா? 8க்கு ஸ்கொயர் ரூட் போடுறது இல்ல. இதை 2ஆல டிவைட் பண்ணி தான் எழுதுவோம். ஏன்னா பவர்ல இருக்கிற நம்பர்ஸ நம்ம மல்டிப்ளை பண்ண மாட்டோம். சிம்பிளா ஆட் தான் பண்ணுவோம். இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. a power 8 அப்படின்னா அதை டிவைடட் பை 2 போட்டு a power 4 தான் போடணும். இன்னொரு a power 4 இப்ப a power 4 into a power 4 பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு எழுதி காமிக்கிறேன். a power 4 into a power 4 அப்படின்னா a power 8 தான் கிடைக்கும் நம்மளுக்கு. சரியா? அதனால சிம்பிளா டிவைடட் பை 2 தான் போடணும். இதே இங்க 4 into 4 இங்க 16 வராது. சரியா? அதே மாதிரி b power 12 அப்படின்னா அதை 2ஆல டிவைட் பண்ணி 6. 16 அப்படின்னா 8. சிமிலர்லி 12னா 6, 4னா 2, 14னா 7. சரியா?
இந்த இடத்துல எழுதும்போது கவனமா எழுதணும். 8க்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது. ரெண்டு பவர்ஸை இப்படி எழுதும்போது a பவர் 4 இன்டூ a பவர் 4னா a பவர் 8. சரியா? தென் அடுத்த மெத்தட் பார்க்கலாம் வாங்க. டிவிஷன் மெத்தட். இது வந்து லாங் டிவிஷன் மெத்தட். இது வந்து பாலினாமியல் ஆஃப் ஹையர் டிகிரி இருக்கும்போது நம்ம இந்த லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸி. ஆனா இதுல நீங்க நிறைய டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, இப்போ இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நான் எப்படி ப்ரொசீஜர் நீங்க எழுதி இருக்கிறப்பா இருந்தாலும் நோட்ஸ்க்கு வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தனியா இப்ப செப்பரேட்டா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து இது ஈஸியா புரியும். இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு என்ன இருக்கு? 64x பவர் 4 இருக்கா? இப்ப 64x பவர் 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டேர்ம் கிடைக்கும்? 8x ஸ்கொயர். சரியா? அப்ப 8x ஸ்கொயரை இங்க ரெண்டு பக்கம் எழுதிக்கிறோம். So 8x ஸ்கொயர் இன்டூ 8x ஸ்கொயர் ஆன்சர் என்ன? 64x பவர் 4. சரியா? தென் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும். தென் அடுத்ததா நெக்ஸ்ட் ரெண்டு டேர்மை கீழே கொண்டுட்டு வாங்க. நெக்ஸ்ட் ரெண்டு டேர்மை மட்டும் தான் கீழே கொண்டுட்டு வரணும். அப்ப 16x கியூப் பிளஸ் 17x ஸ்கொயர். சரியா? இப்ப அடுத்த ரெண்டு டேர்மை நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம். தென் இந்த 8x ஸ்கொயரையும் இந்த 8x ஸ்கொயரும் ஆட் பண்ணி என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதை இங்க எழுதுங்க. எழுதும்போது கொஞ்சம் தள்ளி எழுதுங்க. ஏன்னா நம்ம இது கூட இன்னொரு டேர்ம் இப்ப போடணும். தென் இந்த 16x ஸ்கொயரை இந்த டேர்ம் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு என்ன டேர்ம் மிஸ் ஆகுதோ அந்த டேர்மை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு. தென் ஒரு எக்ஸ் டேர்ம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அப்போ இங்க ஒரு மைனஸ் எக்ஸ் போட்டுட்டு இங்க இன்னொரு மைனஸ் எக்ஸ் போடுங்க. சரியா? புரிஞ்சுச்சா? இப்போ இங்க 16x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா இந்த 8x ஸ்கொயரையும் இந்த 8x ஸ்கொயரையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். தென் இந்த டேர்மை இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன டேர்ம்ஸ் மிஸ் ஆகுது? ஒரு நெகட்டிவ் சைனும் ஒரு எக்ஸும் மிஸ் ஆகுது. ஸோ அதை இங்க எழுதியிருக்கேன். இப்போ இந்த மைனஸ் எக்ஸால இந்த என்டையர் டேர்மை மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன ரிசல்ட் கிடைக்குது? மைனஸ் 16x கியூப் தென் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குதா? தென் அகைன் இந்த டேர்ம் எல்லாம் சப்ராக்ட் பண்ணுங்க. இந்த டேர்ம் 0 ஆயிரும். இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 16x ஸ்கொயர் கிடைக்கும். தென் அகைன் ரிமைனிங் இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸையும் கீழே கொண்டு வந்து எழுதிக்கோங்க. சரியா? தென் அடுத்தது இப்போ இங்க 16x ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் டேர்மா. தென் இப்போ இந்த மைனஸ் எக்ஸையும் இந்த மைனஸ் எக்ஸையும் ஆட் பண்ணி இங்க மைனஸ் 2x எழுதிக்கணும். தென் இந்த 16x ஸ்கொயரை இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டேர்ம் மிஸ் ஆகுதா? மிஸ் ஆகல இல்ல, சேம் டேர்ம் தான். அப்போ பிளஸ் 1ஆல மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ பிளஸ் 1 இங்கேயும் போட்டுக்கணும் இங்கேயும் போட்டுக்கணும். தென் இந்த 1ஆல இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 16x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. தென் சப்ராக்ட் பண்ணும்போது 0 கிடைச்சிரும். சரியா? புரிஞ்சுச்சா? இன்னொரு டைம் சொல்லட்டுமா? இப்போ 64x பவர் 4 இருக்கு. இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? 8x ஸ்கொயர். அப்ப இங்க ஒரு 8x ஸ்கொயர் இங்க ஒரு 8x ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 64x பவர் 4 கிடைக்குது. தென் இதை சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும். தென் அடுத்த ரெண்டு டேர்மை கீழே கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்துட்டு இந்த ரெண்டு டேர்மை ஆட் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 16x ஸ்கொயர் கிடைக்குதா? ஸோ 16x ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் டேர்மா எழுதிட்டு தென் இந்த 16x ஸ்கொயரை இந்த ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. என்ன டேர்ம் மிஸ் ஆகுது? அதாவது நம்ம எந்த டேர்மால மல்டிப்ளை இது எந்த டேர்மால மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஒரு மைனஸ் எக்ஸால மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த டேர்ம் கிடைச்சிருமா? அதனால இங்க ஒரு மைனஸ் எக்ஸ் இங்க ஒரு மைனஸ் எக்ஸ். ஸோ எகைன் இந்த மைனஸ் எக்ஸை கொண்டுட்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 16x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். எகைன் இந்த டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். இங்க 16x ஸ்கொயர் கிடைக்கும். தென் இந்த ரெண்டு டேர்மையும் கீழே கொண்டு வந்துருங்க. தென் இந்த 16x ஸ்கொயர் அப்படியே ஃபர்ஸ்ட் டேர்மா வரும்.
இந்த மைனஸ் எக்ஸையும் இந்த மைனஸ் எக்ஸையும் ஆட் பண்ணி மைனஸ் 2x போட்டுக்கணும். தென் எகைன் இந்த 16x ஸ்கொயரை இந்த டேர்ம் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டேர்ம் மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டேர்ம் போடணும். இது ரெண்டும் சேம் டேர்மா இருக்கனால +1 போட்டுட்டோம்னாலே போதும். 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கரெக்டா வந்துடும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் 1ஆல இந்த டேர்ம் என்டையர் டேர்மை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணும்போது 0. சரியா? ஸோ அப்போ 8x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 1 அப்படிங்கிறது தான் வந்து ஸ்கொயர் ரூட். அதை தான் இங்கே நான் போட்டிருக்கேன். சரியா? தென் இன்னொரு ப்ராப்ளம் பாருங்க. இந்த ப்ராப்ளம்ல a அண்ட் b வேல்யூஸ் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்றோம். பாருங்க, இங்க 9x பவர் 4 இருக்கு. அதோட ஸ்கொயர் ரூட் வந்து 3x ஸ்கொயர். ஸோ 3x ஸ்கொயர் போட்டிருக்கோம். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம், தென் நெக்ஸ்ட் ரெண்டு டேர்மை கீழே கொண்டு வரோம். இந்த ரெண்டு டேர்மை 3x ஸ்கொயர் ஆட் பண்ணோம்னா 6x ஸ்கொயர். தென் இந்த 6x ஸ்கொயரை இந்த டேர்ம் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. என்னென்ன டேர்ம்ஸ் மிஸ் ஆகுது? ஒரு 2xங்கிற டேர்ம் மிஸ் ஆகுதா? அதனால +2x இங்கேயும் போட்டுக்கணும், இங்கேயும் போட்டுக்கணும். தென் அந்த 2x ஆல இங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த டேர்ம் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணா இந்த ரிசல்ட் 24x ஸ்கொயர் கிடைக்குது. தென் மேல இருக்கிற இந்த டேர்ம் ax பிளஸ் பிங்க கீழே கொண்டுட்டு வாங்க. இப்போ இந்த 6x ஸ்கொயரை அப்படியே எழுதிக்குவோம். இந்த 2xையும் இந்த 2xையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 4x ஆகும். தென் இந்த 6x ஸ்கொயரை இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட கம்பேர் பண்ணுங்க. என்ன டேர்ம் மிஸ் ஆகுது? ஒரு 4ங்கிற டேர்ம் மிஸ் ஆகுதா? அதனால +4 போட்டுக்கோங்க. அப்ப இங்க +4. தென் 4ஆல இங்க என்டையர் டேர்மை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் 0 கிடைக்கணும். இங்க a அண்ட் b கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏவோட வேல்யூவும் 16, பியோட வேல்யூவும் 16. இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ரிசல்ட். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.